எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கவலை வந்து தொழில். சில பேருக்கு பார்த்தா தொழில் செட் ஆகாது. என்னதான் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு தடங்கல் வந்துட்டு, அதனால அவங்க ஒரு மைண்ட் டிப்ரஷன் போவாங்க. தொழில் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொழில் வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணணும்? ஆமா. தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இருக்கு. தொழில் வளர்ச்சினா இன்வெஸ்ட்மென்ட் தான் அத பத்தி கேட்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நம்மளுக்கு சம்பளம் வந்துரும். அப்ப சொந்த தொழில இன்வெஸ்ட்மென்ட் போட்டு 4 பேத்த வேலை வாங்குறவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்ப அந்த லாபத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டா தான் அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். ஆண், பெண் இருபாலருமே வந்து ஒரு தொழில் தொடங்குவாங்க. ஒருத்தர் வந்து பெரிய பெரிய பிசினஸா இருப்பாங்க, ஸ்மால் பிசினஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து வருமானத்தை பெருக்க, அந்த தொழில நல்ல லாபத்தை ஈட்டிக் குடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டியது துர்க்கை அம்மன். துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடு. இந்த துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷம். எல்லாருமே துர்க்கைக்கு விளக்கு போடுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. எதுக்காக விளக்கு போடுறாங்க? அங்கேயும் வந்து துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழத்தில விளக்கு போடுவாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். நீங்க போய் எலுமிச்சம்பழத்தில விளக்கு போடுறீங்க இல்லையா? அது என்ன கான்செப்ட்? அப்படிங்கிறது வந்து உண்மையாவே தெரியாம போடுறாங்க. அகல் விளக்குல போடுங்க.